நாமக்கல் பதிநகரில் பூட்டிய வீட்டிற்குள்ளிருந்து மர்மமான முறையில் உயிரிழந்துள்ள ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பேரின் சடலங்களை கைப்பற்றியுள்ள போலீசார் கடிதம் எழுதி வைத்துவிட்டு காணாமல் போன கணவரை தேடி வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பரத்குமார் வழங்க கேட்கலாம். பரத்குமார், வணக்கம். விவரங்களை சொல்லுங்க. நாமக்கல்லில் தனியார் வங்கி ஒன்றில் பணியாற்றி வருகிறார் பிரேம்ராஜ். இவர் சேலம் சாலையில் பதிநகர் பகுதியில் வாடகை வீடு எடுத்து அதில் மனைவி மோகனப்பிரியா மற்றும் 6 வயதில் மகளும் 2 வயதில் மகனும் வசித்து வந்தனர். இந்த நிலையில் இன்று மதியம் பிரேம்ராஜின் வீட்டில் இருந்து யாரும் வெளியே வராததால் சந்தேகமடைந்த அக்கம் பக்கத்தினர் அவரது வீட்டில் உள்ள ஜன்னல் வழியாக எட்டி பார்த்தனர். அதில் மோகனப்பிரியா மற்றும் மகன் பிரணீஷ் மற்றும் மகள் பிரணிதி ஆகியோருடன் மர்மமான முறையில் உயிரிழந்து சடலமாக கிடப்பது தெரிய வந்தது. இதனையடுத்து சம்பவம் குறித்து நாமக்கல் போலீசாருக்கு அக்கம் பக்கத்தினர் தகவல் தெரிவித்தனர். பின்னர் அங்கு வந்த போலீசார் 3 சடலங்களையும் மீட்டு பிரேத பரிசோதனைக்காக நாமக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்காக அனுப்பி வைத்துள்ளனர். இந்த சூழலில் ஆன்லைன் ஆப் ஒன்றில் 50 லட்சம் ரூபாய் வரை இழந்துள்ளதாகவும் இதனை வெளியே சொன்னால் வெட்கக்கேடு எனவும் அவரது கணவர் பிரேம்ராஜ் கடிதம் ஒன்றையும் எழுதிவிட்டு அங்கு வீட்டிலிருந்து மாயமாகி விட்டார் என்பதும் போலீசார் விசாரணையில் தற்பொழுது தெரிய வந்துள்ளது. இந்த சூழ்நிலையில் 3வரும் உயிரிழந்த நிலையில் கணவர் பிரேம்ராஜை தொடர்பு கொண்ட போலீசார் அவரது செல்போன் எண் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டுள்ளதும் அவர் எங்கு சென்றார் என்பது குறித்தும் போலீசார் தற்பொழுது விசாரணையை நடத்தி வருகின்றனர். மேலும் 3வரும் உயிரிழந்தது கொலையா அல்லது தற்கொலையா என்ற கோணத்திலும் நாமக்கல் போலீசார் தொடர்ந்து விசாரணையை நடத்தி வருகின்றனர்.